பஞ்சபூமி, இதுதான் அந்த மாயாஜால உலகத்தின் பெயர். இந்த உலகம் 5 நாடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் முதன்மையாக சூரிய வம்சம். தங்க நிறக்கொடியில் எரியும் சூரியனை சின்னமாக தாங்கிய இந்த நாடுதான் மற்ற 4 நாடுகளுக்கும் தலைமை தாங்குகிறது. இதன் மன்னன் சிம்மவர்மனின் சொல்லுக்கு 5 நாடுகளுமே கட்டுப்படும். சூரிய வம்சத்தை தவிர நிலவின் குளிர்ச்சியை கொண்ட சந்திரதேசம், மலைகளுக்கு நடுவே வலிமையோடு இருக்கும் கிரிராஜ்யம், கடல் அலைகளை ஆளும் சாகரபுரி மற்றும் பசுமை நிறைந்த மருத நாடு என ஒவ்வொன்றும் தனித்தனி கலாச்சாரத்தையும் தனித்துவமான உடைகளையும் கொண்டவை. ஆனால் இந்த 5 நாடுகளுக்கும் நடுவே ஒரு தீர்க்க முடியாத மர்மம் இருக்கிறது. அதுதான் அந்த காரக்காடு. விண்ணை முட்டும் மரங்களும் மனிதர்களை வேட்டையாடும் ராட்சத மிருகங்களும் நிறைந்த இந்த ரகசிய காடுதான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய சிறைச்சாலை. 5 நாடுகளில் எவர் மிகப்பெரிய குற்றம் செய்தாலும் அவர்கள் இந்த இருண்ட காட்டிற்குள் தள்ளிவிடப்படுவார்கள். அங்கிரும் இன்று வரை ஒருவர் கூட உயிருடன் திரும்பியதில்லை. சூரிய வம்சத்தின் இளவரசன் ஆதித்யனுக்கு சிறுவயதிலிருந்தே அந்த காட்டிற்குள் இருக்கும் ரகசியங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் அதிகம். ஆனால் காட்டைச் சுற்றி எப்போதும் வீரர்களின் பலத்த பாதுகாப்பு இருக்கும். யாரும் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. அப்போதுதான் அவனது அத்தை மகள் நிலா அவனுக்கு உதவ முன்வருகிறாள். நிலா ஒரு மாயாஜால வித்தைகள் தெரிந்தவர். அவளது மந்திர சக்தியால் ஆதித்யனை 5 நிமிடங்கள் மட்டும் உருமறையச் செய்கிறாள். அந்த 5 நிமிட நேரத்தை பயன்படுத்தி ஆதித்யன் வீரர்களின் கண்ணில் படாமல் மின்னல் வேகத்தில் காட்டிற்குள் குதித்து வருகிறான். ஆனால் காட்டிற்குள் சென்ற சில நிமிடங்களிலேயே மந்திரத்தின் சக்தி முடிந்து போகிறது. ஆதித்யன் மீண்டும் பழைய நிலைக்கு வருகிறான். தன் வந்த திசையை அவன் தேடி பார்க்கிறான். ஆனால் அடர்ந்த மரங்களுக்கு நடுவே வழி முற்றிலும் மறைந்து வருகிறது. அப்போது தூரத்தில் ஏதோ ஒரு பிரம்மாண்டமான உருவம் ஆதித்யனை நோக்கி நகர்ந்து வருவது தெரிகிறது. அந்த காட்டின் பயங்கரங்கள் ஆதித்யனை சூழ்ந்து கொள்கின்றன. அந்த பிரம்மாண்ட உருவம் ஆதித்யனுக்கு மிக அருகில் வந்து நின்றது. அது ஒரு எல்ஃப். அந்த மாயாஜால உலகின் கடைசி எல்ஃப் அதுதான். ஆதித்யன் பயத்தில் நடுங்குவதை பார்த்த அந்த எல்ஃப் மென்மையான குரலில், என்னை பார்த்து பயப்படாதே சிறுவனே, உனக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டது. ஆதித்யன் மெல்ல தேம்பி அழுதுகொண்டே, நான் என் வீட்டுக்கு போக வேண்டும் என்றான். அவன் பேசி முடிப்பதற்குள் காட்டின் புதர்களிலிருந்து பயங்கரமான உருமல் சத்தங்கள் கேட்டன. அந்த காட்டின் கொடூரமான மிருகங்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டன. 2 தும்பிக்கைகள் கொண்ட ராட்சத யானைகள், 2 முகங்கள் கொண்ட விசித்திரமான குதிரைகள் என பார்ப்பதற்கே நடுக்கம் தரும் மிருகங்கள் ஆதித்யனை வேட்டையாட தயாராகின. நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்ட எல்ஃப் சட்டென்று ஆதித்யனை தூக்கி தன் தோளில் வைத்துக் கொண்டது. பிறகு மின்னல் வேகத்தில் காட்டின் மரங்களுக்கு இடையில் ஓடத் தொடங்கியது. வழியில் தடுத்த மிருகங்களை அடித்து தள்ளி பெரும் தரைகளையும் தாண்டி ஆதித்யனை பாதுகாத்தது. நீண்ட நேர ஓட்டத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு அமைதியான குளத்தின் அருகே வந்து சேர்ந்தனர். அங்கே மிருகங்களின் நடமாட்டம் இல்லை. எல்ஃப் ஆதித்யனை மெல்ல தரையில் இறக்கிவிட்டு, சிறுவனே, உன் வீட்டிற்கு செல்லும் வழி எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்று கூறி அவனை அழைத்துச் சென்றது. அந்த எல்ஃப் ஆதித்யனை அழைத்துக் கொண்டு காட்டின் ஆழமான ஒரு பகுதிக்கு சென்றது. அங்கே ஒரு அதிசயம் காத்திருந்தது. அந்த காரக்காட்டின் நடுவே ஒரு சிறிய கிராமமே இருந்தது. 5 நாடுகளிலிருந்தும் குற்றம் சுமத்தப்பட்டு விரட்டியடிக்கப்பட்ட மக்கள் உயிருக்கு தப்பி இந்த காட்டிற்குள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இப்போது திருந்தி உயிருக்கு பயந்து ஒன்றிணைந்து வாழ்ந்து வருகிறார்கள். அந்த கிராமத்தை சுற்றி ஒரு பலமான மந்திர கட்டுப்பாடு, மேஜிக் ஷீல்ட் இருந்தது. அதனால் வெளியே இருக்கும் கொடூர மிருகங்கள் உள்ளே நுழைய முடியாது. அந்த மந்திரத்தை செய்தவர் அந்த கிராமத்தின் தலைவரான ஒரு வயதான பெரியவர். ஆதித்யனுக்கு அங்கே இன்னொரு ஆச்சரியமும் இருந்தது. அங்கே மனிதர்கள் மட்டுமின்றி சிங்கம், புலி, கரடி, யானை போன்ற மிருகங்களும் மனிதர்களோடு சண்டையிடாமல் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. ஆரம்பத்தில் ஆதித்யனுக்கு இது அச்சமாகவும் வீட்டுக்கு போக வேண்டும் என்ற ஏக்கமாகவுமே இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவன் அங்கேயே பழகத் தொடங்கினான். காலம் வேகமாக ஓடியது. ஆதித்யன் இப்போது தனியாக இல்லை. அவனுக்கு ஒரு பட்டாளமே கிடைத்துவிட்டது. அவனை காப்பாற்றிய அந்த எல்ஃப் ஒரு வயதுடைய ஒரு குட்டி சிங்கம். கிராமத் தலைவரின் பேரன் மற்றும் பேத்தி ஆதித்யன் வயதுடையவர்கள். இவர்கள் அனைவரும் நெருங்கிய நண்பர்களாக மாறுகிறார்கள். ஆதித்யன் அந்த கிராமத்திலேயே வளர்ந்து வருகிறான். ஆதித்யன் காணாமல் போன துக்கத்தில் மன்னன் சிம்மவர்மன் உடல்நலம் குன்றி உயிர் துறக்கிறான். ஆதித்யனின் மூத்த அண்ணன் இப்போது அரியணை ஏறுகிறான். அவன் தன் தந்தையைப் போல நீதிமிக்கவன் அல்ல, மாறாக மிகுந்த ஆணவமும் அதிகார போக்கும் கொண்டவன். அவன் மற்ற 4 நாடுகளையும் மிரட்டத் தொடங்குகிறான். சிறிய கிராமங்களை அழித்து தன் வசமாக்குகிறான். நானே இந்த உலகத்தின் அதிபதி, நான் சொல்வதை கேட்காவிட்டால் போர் வரும் என எச்சரிக்கிறான். இந்த சூழ்நிலையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு கிரி ராஜ்யத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வருகிறது. சுமார் 10,000 பேர் கொண்ட ஒரு மர்மப்படை தங்களை நோக்கி வருவதாக ஒற்றர்கள் செய்தி சொல்கிறார்கள். அவர்கள் யார், எங்கிருந்து வருகிறார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. கிரி ராஜ்யம் சூரிய வம்சத்திடம் உதவி கேட்கிறது. உதவி செய்வதாக சொன்ன சூரிய வம்சத்தின் படை வந்து சேர இன்னும் சில மாதங்கள் ஆகும் என்பதால் கிரி ராஜ்ய மக்கள் தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொள்கிறார்கள். நாட்டு மக்களும் தத்தமது ஊர்களில் உள்ள சிவன் கோவில்களில் வழிபாட்டில் மூழ்கியிருக்கிறார்கள். அப்போது அந்த மர்மப்படையைச் சேர்ந்த வெறும் 20 பேர் கொண்ட ஒரு சிறு கும்பல் கிரி ராஜ்யத்தின் ஒரு பகுதியை தாக்குகிறது. அவர்களை பார்த்த கிரி ராஜ்ய வீரர்கள் மிரண்டு போகிறார்கள். காரணம், அவர்கள் மனிதர்களே இல்லை, ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதி இறந்து போன வீரர்களுக்கு தனது மந்திர சக்தியால் மீண்டும் உயிர் கொடுத்து ஒரு ராட்சத பிணப்படையை 100 ஆர்மி உருவாக்கி இருக்கிறார். அந்த வெறும் 20 பேரை வீழ்த்துவதற்குள் கிரி ராஜ்யத்தின் 100 வீரர்கள் பலியாகிறார்கள். அந்த பிணப்படை வீரர்களில் ஒருவன் சாகும் முன்பு எச்சரிக்கிறான், இன்னும் 30 நாட்களில் என் தலைவன் வருவான். இந்த 5 நாடுகளையும் அவன் அடிமையாக்குவான். இப்போது ஆதித்யன் நன்றாக வளர்ந்து ஒரு வீரமான வாலிபனாக இருக்கிறான்.
அவனுடன் எப்போதும் இருக்கும். ஆதித்யன், எல்ஃப், கதிர், தாரா மற்றும் அந்த சிங்கம் என 5 கூட்டணியும் அடிக்கடி அந்த கிராமத்தின் மந்திர கட்டுப்பாட்டை தாண்டி வெளியே செல்வது வழக்கம். ஆதித்யனுக்கு எப்படியாவது தன் சொந்த நாட்டிற்குச் செல்லும் வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே லட்சியம். அப்படி ஒரு நாள் காட்டின் மிக ஆழமான பகுதிக்குச் சென்றபோது அவர்கள் யாரும் எதிர்பாராத ஒரு காட்சியை கண்டார்கள். அடர்ந்த மரங்களுக்கு நடுவே ஒரு பிரம்மாண்டமான மர்மமான கட்டிடம் ஃபோர்ட்ரஸ் இருந்தது. ஆதித்யனும் தாராவும் மற்றும் மெதுவாக ஊர்ந்து சென்று அந்த கட்டிடத்திற்குள் என்ன நடக்கிறது என்று எட்டி பார்த்தார்கள். அங்கே கண்ட காட்சி அவர்களை உறைய வைத்தது. அந்த கட்டிடம்தான் விசித்திரமான மிருகங்களை உருவாக்கும் கூடம். அங்கே சாதாரண மிருகங்களை சித்திரவதை செய்து மந்திர சக்தியால் 2 தலைகள் 2 தும்பிக்கைகள் கொண்ட கொடூரமான அரக்க மிருகங்களாக மாற்றிக்கொண்டிருந்தார்கள். ஆயிரக்கணக்கான அத்தகைய மிருகங்கள் அங்கே போருக்காக தயாராகிக் கொண்டிருந்தன. இதை உடனே கிராமத் தலைவரிடம் சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்த எல்எஃப் மற்றும் சிங்கம் மற்ற இருவரையும் அழைத்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் கிராமத்தை நோக்கி திரும்பினார்கள். மர்ம கட்டிடத்தை பார்த்துவிட்டு கிராமத்திற்கு திரும்பும் வழியில் ஆதித்யன் மற்றும் அவன் நண்பர்கள் குழுவிற்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துக் கொண்டிருந்தது. சுமார் 50 பேர் கொண்ட ஒரு பிணப்படையும் சில விசித்திரமான அரக்க மிருகங்களும் அவர்களை சூழ்ந்து கொண்டன. எல்லோரும் போருக்கு தயாரானார்கள். எல்ஃப் தன் மந்திர வாளாலும் அந்த சிங்கம் தன் கூரிய நகங்களாலும் எதிரிகளை தாக்கியது. அவர்கள் இருவரும் சேர்ந்து சுமார் 20 பிணப்படை வீரர்களை கொன்று குவித்தார்கள். ஆனால் தொடர்ந்து போரிட்டதால் அவர்கள் மிகவும் களைப்படைந்து போனார்கள். மீதமிருந்த 30 வீரர்கள் ஆதித்யன் மற்றும் அவன் நண்பர்களை நெருங்கினார்கள். கதிர் மற்றும் தாரா பயத்தில் உறைந்து நிற்க ஆதித்யன் மெதுவாக முன்னால் வந்தான். அவன் முகத்தில் பயத்திற்கு பதிலாக ஒருவித கொடூரமான அமைதி இருந்தது. சட்டென்று ஆதித்யன் தன் இடுப்பிலிருந்த கோடாரியையும் முதுகிலிருந்த அம்புகளையும் எடுத்தான். அடுத்த சில நிமிடங்கள் அங்கே ஒரு நரகமே உருவானது. ஆதித்யன் மின்னல் வேகத்தில் பாய்ந்து பிணப்படை வீரர்களை கோடாரியால் வெட்டி சாய்த்தான். அம்புகள் எய்து அவர்களின் தலைகளை துளைத்தான். அவனது ஒவ்வொரு அடியும் ஒரு பிணத்தை உருத்தெரியாமல் அழித்தது. நரகம் காணாத அளவிற்கு வெட்டி குத்தி கிழித்து எறிந்தான். அவனது உடல் முழுவதும் முகம் முழுவதும் எதிரிகளின் கருப்பு ரத்தம் அபிஷேகம் செய்தது போல இருந்தது. அவனது ரௌத்திர ரூபத்தை பார்த்து களைப்படைந்திருந்த எல்ஸ் மற்றும் சிங்கம் கூட மிரண்டு நின்றன. கதிர் மற்றும் தாரா வாயடைத்து ஆதித்யனை வியப்புடனும் லேசான பயத்துடனும் பார்த்தார்கள். இது நம் ஆதித்யன் தானா என்று அவர்கள் தங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டார்கள். எல்லோரையும் அழைத்து முடித்த பிறகு ஆதித்யன் மூச்சு வாங்கியபடியே ரத்தம் படிந்த முகத்துடன் தன் நண்பர்களை திரும்பி பார்த்தான். இந்த விறுவிறுப்பான கற்பனையை தொடரை ஃபேண்டசி சீரீஸ் தொடர்ந்து காணவும் அடுத்தடுத்த அதிரடி காட்சிகளை படங்களாக பார்க்கவும் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். உங்கள் ஆதரவே இந்த தேடலின் அடுத்த கட்டத்திற்கு எங்களுக்கு அழைத்துச் செல்லும்.